கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கொஷினில் என்ன சொல்ல வராங்கனாக்கா 2 பவர் எக்ஸோட வேல்யூ கியூப் ரூட் ஆஃப் 32க்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்ல வராங்க. இங்கே எக்ஸுக்கு எந்த மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈக்குவலாக வரும்னு கண்டுபிடிச்சி விடையே சொல்லணும். அப்போது எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி விடையே சொன்னால் போதும். இங்கே பாருங்கள், முதல்ல கொடுத்துக்கிற மதிப்பை எழுதிட்டோம். 2 பவர் எக்ஸை கியூப் ரூட் ஆஃப் 32வை 32 பவர் 1/3ன்னு எழுதலாம் நம்மளால். ஸோ ரெண்டு பக்கமும் போத் சைட்ஸ் இந்த என்ன 1/3 அதை 3 கேன்சல் பண்ணுறது பவரில் போத் சைடு என்ன பண்ணுறோம்னாக்கா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த டிவைடில் இருக்கிற 3 கேன்சல் ஆகிடும். அப்போது இங்கே பாருங்கள் 2 பவர் எக்ஸ் 3ன்னு இருக்குது. அது எப்படி எல்லாம் நம்பருங்க 2 பவர் 3x ஆகிடுமா மல்டிபிளாக வந்துடும். இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள் 32வை 2 பவரில் எழுதணும்னாக்கா 2 பவர் 5ன்னு சொல்லிட்டு எழுதலாம். சரியா, 2வை 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 32 கிடைக்கும். இப்போ ரெண்டும் பேஸ் சேமாக இருக்குது, பவர் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 3x = 5. எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ மல்டிபிள் இருக்கிற 3 இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ 5/3 இருக்கும் எக்ஸோட வேல்யூ. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 5/3.